ஹாய் சுகோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் கேட்கறது தான். கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே அந்த ஹை பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்? லாஸ்ட்டாக பார்த்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட என்னாச்சுன்னா, வில்லனை பிடிச்சி வச்சு கொடுமை பார்த்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கட்டி போட்டு கத்தன்னு கத்தியாலே கதம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவன் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ரொமான்ஸோட அடுத்த லெவலில் போயிட்டு ரெண்டு பேரும் உமா கொடுக்கறதுலேயே வேலையாக பிஸியாக இருந்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு அவன் கேட்குறான் வந்துட்டு என்னன்னா, சரி அவன் சுட்ட குண்டோட தழுமணி எப்படி மறைச்சா அப்படின்னு கேட்கும்பொழுது அதை நான் டேட்டூ போட்டு மறைச்சிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்துட்டு அந்த காயத்தை காட்டுறான். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இப்படி ட்ரிவின்ஸாக இருந்தீங்க, அப்புறம் எப்படி ரெண்டு பேரும் மாறினீங்க, நீ எப்படி இங்கே கவர்னர் ஆன அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும்போது இவங்க வந்துட்டு ஒரு வில்லேஜில் தான் இருந்திருப்பாங்க போல. மொத்தம் 3 பேர் நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருப்போம்ல ஹீரோக்கு. ஆனால் சொல்லப்போனால் இவங்க வந்துட்டு மொத்தம் 3 பேர். இவங்க 2 பேரும் ட்வின்ஸ், அவன் வந்துட்டு சின்ன தம்பி போல. இவங்க எல்லாம் வில்லேஜில் தான் இருந்திருப்பாங்க அவங்க அம்மா கூட. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு மெடிக்கல் செலவு பண்ண முடியாமல் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருந்த நிலமையில தான் இந்த கவர்னர் தளபதினு ஒரு ஆள் வந்திருப்பார்ல, குண்டா ஒரு ஆள், அந்த ஆளை காப்பாற்ற போய் தான் இவனுக்கு இந்த பதவி கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தன் தம்பியை பார்த்துக்கிறதுக்காகவும் அவன் இப்படி பண்ணியிருக்கான். ஆனால் இந்த பெரிய பையன் என்ன பண்ணியிருக்கான்னா, இதெல்லாம் கண்டுக்காமல் அவனோட சந்தோஷம் மட்டுமே முக்கியம் அப்படின்ட்டு பயப்பில் சுற்றிட்டு இருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன இருக்கு, இவங்களே இடமா இருக்க இது மாதிரி இந்த பிரச்சனைகள் அவங்க பண்ணுற தப்புகளுக்கு மத்தியில் இவங்க 2 பேரும் அப்பப்போ மாறிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு டீலிங் இருந்தாலும் அவன் பண்ணுற தப்புக்கெல்லாம் இவன் படியத்துக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போதே அவனோட கடைசி தம்பி வந்துட்டு ஓஹோ தப்பான நேரத்தில் வந்துட்டுனா அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீயும் அண்ணியும் ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க, நானும் வந்து ஒரு மிஷனுக்கு கிளம்பலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அது மட்டும் இதெல்லாம் என்னடா குட்டி பையே, அதுவா என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரு பொண்ணு வந்து எனக்கு கொடுத்தா எது கூட்டான்னு தெரியல, அழகா இருந்துச்சுன்னு கழுத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது என்ன நீ சின்ன பிள்ளையாவே இருக்க, வளரணும் தம்பி அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது எதில் வளரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவன் இன்னும் அண்ணனுக்கு ரொம்ப பாசக்கார தம்பியாக தான் இருந்துட்டு இருக்காங்க போல. சரி வரங்க, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வர, நீங்கள் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறத நினச்சவே சந்தோஷமா இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எங்கள் அண்ணனை தூக்கி போட்டு மிதிக்காமல் ஹாப்பியாக வச்சு பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் அப்படியே அவங்க 2 பேரும் அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல ஒரு லேடி, அந்த பணக்கார லேடி, அவங்க கூட நம்ம ஹீரோ மீட் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்துட்டு அவங்க குழந்தைய ஹெல்ப் பண்ணுறதா பார்த்து அவங்க மேலே ஒரு நல்ல தாட் வந்திருக்குமே, நல்ல தாட் கிடையாது அது சொல்ல போனோம் லவ். இந்த நாள் ஹீரோயினோட ரிவென்ஸுக்கு அப்புறம் அவனை லவ் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இவங்களும் இருந்திருப்பாங்க போல. ஆனால் இப்போ தான் ஹீரோயின் வந்துட்டு ரிவென்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாலே, ஏன்னா ரிவென்ஸ் எடுத்த ஹீரோட லைஃப் ஸ்பாயில் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் யாரோ பண்ண தப்புக்காக இவன் தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அதனால இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன். இவங்க 2 பேரும் ஒன்னா ஜோடியாக இருக்கிறத பார்த்துட்டு செம காண்டாகுது அந்த புள்ள செம காண்டாகணுன்னே இதை பார்த்த ஹீரோயின் வந்துட்டு அந்த பொண்ணை சமாதானப்படுத்திட்டு அவங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்து வயிறு எறிஞ்ச அந்த புள்ள பக்கத்தில் ஒரு மெய்டு புள்ள இருக்குது, எல்லாத்துக்கும் பிரச்சனையும் அந்த மெய்டு தாங்க. அந்த பொண்ணு நார்மலாக எடுத்துக்கிட்டாலும் பக்கத்தில் இருந்துட்டு ஜீவா இப்போ உன்னை குத்துவான் பாரு அப்படிங்கிற மாதிரி பசங்க படத்தில் பக்கோடா சொல்கிற மாதிரியே இங்கே இருந்துட்டு இந்த பிள்ளையும் ஏற்றி விட்டுட்டு இருக்குது. இந்த மெய்டு பிள்ளையும் அவளுக்கு செம்ம காண்டாயிடுது, இதுக்கு நான் எப்படியாவது பழி வாங்கியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இவ எதையும் மறைச்சிட்டு இருக்கா, ஏதோ ஒரு விஷயம் மறைக்கிறா அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு போல. அந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா, சுற்றி இருக்கிற அவங்க பில்டிங்கை சுற்றி வருது, ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா, அந்த எவிடன்ஸ் கிடைச்சாதானே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, எப்படியாவது இவங்க 2 பேரையும் பிரித்து விட்டுட்டு உள்ள நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. கொடுமை என்னன்னா, நம்ம வில்லன்காரனை அடைச்சி வச்சிருக்காங்கல்ல அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு போயிடுது. அவன் உடனே பர்ஃபார்ம போட ஆரம்பிச்சிடறான், என்னை காப்பாத்துங்க இங்க என்னை கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போதான்டா அவனை இங்கே பார்த்தோம், அதுக்குள்ளே எப்படி கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறோம் நாமளும். ஆனால் லாஜிக்கெல்லாம் பேசாதீங்க, மேஜிக்கை மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் சைனீஸ் ட்ராமாவும் கொரிய ட்ராமாவும் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க அப்படியே கட்டி போட்டு வச்சோன்னே தான் லவ் பண்ணுற பையனை இப்படி பார்த்தா எந்த பொண்ணுக்கு தான் மனசு இறங்காது. உடனே ஐயோ உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு போய் கலட்டி விடும்போது தான் ஆகா நமக்கு ஏற்ற பலியாடு ஒன்று வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது என்னை கலட்டி விடுங்க, என்னை காப்பாற்றுங்க, உங்களுக்கான உண்மைகளை நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பைப்பில் பர்ஃபார்மாக போட்டுட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் இவனோட ஆள் ஒருத்தர் இருப்பான் அடியாள், அவனும் வசமாக அந்த இடத்துக்கு வந்துட்டு இவங்க காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் நம்ம ஹீரோட லாஸ்ட் தம்பி இருக்கான்ல, அவன் வந்துட்டு இதெல்லாம் பார்த்து தடுக்க வரலான்னு பார்க்கும்போது அவனோட காலையே சுட்டுறாங்க. சுட்டதும் மட்டும் இல்லாமல் கடத்திட்டும் போயிடுறாங்க. ஆக மொத்தத்தில் ஹீரோட பிளான் ஆக்டிவேட்டட்னு நினைக்கிறேன். அவன் உடனே கதறான் முணுகிறான், என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஐயோ உன்னை இப்படி குடும்பப்படுத்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவன் மேலே இருக்கிற வன்மத்தை எல்லாத்தையும் இவன் மேலே பாசமாக காட்டிட்டு இருக்கு. இந்த பயம் இல்லை, தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டியம்மா. அங்கே கட் பண்ணி ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி அட்டன் பண்ணிட்டு அப்படியே 2 பேரும் நேரம் சர்ச்சுக்கு தான் போகிறாங்க. சர்ச்சுக்கு போனதுக்கப்புறம் அவளுக்குன்னு ஒரு ரிங் வாங்கி அழகாக ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான் நம்ம ஹீரோ பயவுள்ள. அவளையும் கேட்குறா, நமக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி போச்சு, இப்போ என்ன நீ புதுசாக ரிங்கு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, கல்யாணம் ஆனது வந்துட்டு யார் கூட அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும், இது என்னோட ஓன் விஷ், அது மட்டும் இல்லாமல் நான் உன்கிட்ட இப்படி கேட்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லணுன்னே அவளுக்கு ஒரே சந்தோஷமாக போகுது. சந்தோஷமாக போனோடனே அவங்க 2 பேரும் அப்படியே மோதிரங்கள் மாற்றிக்கிட்டு 2 பேரும் முத்தா கொடுத்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்கே பார்த்தா வில்லன் பையப்பிள்ளையை காப்பாற்றி கூட்டு வந்த அந்த பொண்ணு வந்துட்டு உங்களை இப்படி பண்ண யார் காரணம், என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் தான் உருட்டுகளின் மன்னன் இருட்டுகளின் ராஜாவாச்சே, அவன் சும்மாவே உருட்டுறான். என்ன உருட்டுறானா, நான் வந்துட்டு அதுவும் ஹீரோயினால் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன், அவளோட யூசேஜுக்காக மட்டும்தான் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா, அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு தேவை இந்த பவர், என்னை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லி என்னை கட்டி வச்சு ஒவ்வொரு நேரமும் துன்புறுத்திக்கிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்டை அவுத்து விட அந்த பிள்ளை எது சொன்னாலும் நம்புற மாதிரி இருக்கு போல மூஞ்சி. அது வந்துட்டு அப்படியா இவ்வளோ கொடுமைக்கார
சொந்தக்காரியாவ, இது தெரியாம நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேனே அப்படிங்கிற மாதிரி அது வந்துட்டு ரொம்ப பாவமா போய் கேட்டுட்டு இருக்குது இவன் சொல்ற கதையெல்லாம். மாட்டினமா வாடு அப்படின்ட்டு அவன் உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம என்னை தாங்கிக்க ஒரு கைக்கு இல்ல, என்னை ஏந்திக்க ஒரு மனசு இல்ல, உடம்பு முழுக்க காயம் இருக்கிறது கூட எனக்கு வலிக்கல, ஆனா என் மனசுல இருக்கிற காயத்தை எப்படி ஆத்துறதுன்னு தெரியல, என்ன ஒரு பப்பட்டா ஆக்கி என்ன இப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கிறான் பயப்புல. அந்த பொண்ணு நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை நான் மறுபடியும் பழைய மாதிரி ஆக்கி உங்களுக்கு நான் எல்லா வித ஹெல்ப்பும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த புள்ள பேசிட்டு இருக்குது. இவன் ஜெயரூபம் தெரியாம நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கிற தாயே, பார்க்க அப்பாவியா இருக்கிற, அத்துட்டு ஓடிடு இல்லைன்னா ஒன்று அறுத்து போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு சொல்ல தோணுது. இப்போ ஹீரோயின் வந்துட்டு பார்த்தா கொடுத்துட்டு இருந்தாங்களே அந்த நேரத்தில் திட்டுக்குன்னு ஒருத்தன் ஓடி வந்துட்டு உங்கள் தம்பியும் காணும், அதே நேரத்தில் நாம் ஒரு கைதி அடைச்சி வச்சிருந்தோம்ல அவனும் மிஸ் ஆகிட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது ஐயோ அவனுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு பதறிக்கிட்டு அவனை தேட ஆட்கள் அனுப்பிச்சு வைக்கிறான். அதே நினப்பில் இருக்கிறான், அவனுக்கு தூக்கமும் வர மாட்டேங்குது, எதுவும் வர மாட்டேங்குது, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாகவே இருந்துட்டு இருக்கான். ஆனால் அங்கே எங்கே இருக்கான் அப்படின்னு பார்த்தா நம்ம வில்லன்கார பயப்புல தான் கடத்தி வச்சுட்டு இருந்திருக்கான். கடத்தி வச்சுட்டு இருக்கிறது இல்லாமல் என்ன பண்ணுறது, எனக்கு நீ ஆசை தம்பியாக போயிட்ட, ஒரு தம்பி தான் எனக்கு துரோகம் பண்ணிட்டு எனக்கு கட்டி வச்சு குடும்பப்படுத்திட்டு இருந்தான், நீ அவது எனக்கு ஒரு உண்மையை சொல்றியா, உனக்கு என்ன உண்மையை சொல்லணும், அதாவது நான் தான் என்ன இருந்தாலும் கவர்னர்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் கௌரவமாக சுற்றிட்டு இருந்துட்டேன், திடீர்னு வந்துட்டு கவர்னர் கிடையாதரா நீ ஒரு களவாணி பையடா அப்படின்னு சொன்னால் மனசு ஏற்றுக்காதுல்ல. ஆமாம் அதுக்கு என்ன இப்போ பண்ணுறது, ஒரே ஒரு விஷயம் அந்த சீல் இருக்குல்ல முத்திரை, அது மட்டும் எங்கே இருக்குன்னு சொல்லிடு ராஜா, அதை வச்சு நான் ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது, அதுக்கப்புறம் என் செல்ல தம்பியா உன்னி நான் கொஞ்சம் கொஞ்சுவேன் அப்படின்னு சொல்லும்போது யார் நீ கொஞ்சுவேன், எங்களெல்லாம் விட்டுட்டு ஓடி வந்த நாய் தானடா நீலாம் கொஞ்சுவியா அப்படிங்கிற மாதிரி அவன் பேச என் பொறுமையை ரொம்ப சோதிச்சுட்டு இருக்கு, நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை அமைதியாக இருக்கிற நீ அந்த சீல் எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது என்னோட முடி உதிர்ந்தாலும் உனக்கு நான் மூச்சு கூட விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் கட்டுப்பாயிட்டு என் தம்பி அடிக்கிறது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கா அப்படின்னு சொல்லி பொல்லேன்னு இழுத்துட்டு இருக்கிறான். அவன் என்ன இருந்தாலும் தான் இன்னொரு பிரதருக்கு துரோகம் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் அவங்க லைஃப் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ வலியும் போத்துக்கிறான். அதே நேரத்தில் அங்கே நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது திடுக்குன்னு வந்துட்டு அவனுக்கு ஏதோ ஒரு நினைப்பு வந்து எழுந்துக்கிறான். ஹீரோயின் தான் சமாதானப்படுத்தி ஒன்றும் இல்லை நீ பாடு அவன் திரும்பி வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி அவன் தான் சமாதானப்படுத்தி அங்கே அவனை அமைதிப்படுத்துறா. வேற வழியே இல்லாமல் அவனோட நினைப்புலேயே அவன் இருந்துட்டு இருக்கான். இங்கே பார்த்தா வில்லன் பைப்பில் போட்டு அட்டி நடிச்சு அவனுக்கு ரத்தம்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருது. இப்போயாவது சொல்லுப்பா, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு நான் நினைக்கவே இல்லைப்பா, நீ என்னோட செல்ல தம்பி, தயவு செய்து சொல்லு அப்படிங்கும்போது அவங்க லைஃப்பில் இன்னும் சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டும்தான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கூட இருந்த நினைவுகள்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு அவன் சொல்லவே மாட்டேன் வாயை திறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது வில்லன் பைப்பில் கட்டுப்பாயிடுறான். கட்டுப்பானது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் தம்பிக்காக அந்த டை கொஞ்சம் லூஸாக கட்டியிருக்கான் அப்படின்ட்டு கொஞ்சம் டைட் பண்ணுறதுக்காக ஒரு மாதிரி பாசமாக பண்ணி விடுவான். அதே வேலையை இப்போ இந்த அண்ணங்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா டையை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். அவனோட அசிஸ்டன்ட் பக்கத்தில் இருந்துட்டு சொல்கிறான் இது நமக்கு தேவையா, இவன் கிட்ட மட்டும்தான் அந்த வழி இருக்குது, முத்திரைக்கான வழி இவனை கொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி அவனே பாவப்பட்டு கேட்கும்போது அதுக்கு நான் வேற வழி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கழுத்தை நெரிச்சு அங்கேயே சாகடிச்சிடறான் அவன் தம்பியவே. அங்கே வந்துட்டு ஹீரோவுக்கு அவன் தம்பியோட ப்ரெசன்ஸாக வந்துட்டு இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, இங்கே தான் அவன் சகடிச்சு போட்டானே. அங்கே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இவ்வளோ கொலை பண்ணிட்டு அந்த கீரண காயத்துக்கு மருந்து போட்டுட்ருக்காரு நம்ம வில்லன் பைப்பில். அப்போ அந்த ஹெல்ப் பண்ணாங்கல்ல நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அவங்க வந்துட்டு உள்ளே வரும்போது கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டு இல்லை நான் வேணால் வெளியில் போயிடவா, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சாப்பிடுங்க தெம்பாருங்க உங்களுக்கெல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது என்னங்க பிரயோஜனம், பார்த்தீங்களா ஒரு மருந்து போட கூட எனக்கு ஆள் இல்லை, நானே போட்டுக்கிறேன், எரிச்சல் ஒரு பக்கம், வேதனைகள் ஒரு பக்கம், மன கஷ்டங்கள் ஒரு பக்கம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல நானே போட்டு விடுறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு மருந்து போட்டுட்டு போகும்போது நான் தாங்கிக் கொள்ள ஒரு தோளும் என்னை ஏந்திக்கொள்ள ஒரு மனசும் நான் பிடிச்சிக்கொள்ள ஒரு கையும் இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கேயும் பிரிட்ட விட்டிட்டு இருக்கிறான். உன்னை பாவம் பார்த்து அந்த புள்ள வந்துச்சுரா, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் நமக்கே தோணுது. அந்த பொண்ணு அதோட மனசில் இருக்கிறத சொல்ல ஆரம்பிக்குது. உங்களை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னோட கையை பிடிச்சி ஹோல்டு பண்ணி என்னை காப்பாற்றுனீங்க, அதே நினப்பு தான் இன்னமும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு பட்டுன்னு கையை பிடிச்சேன்னா, கையை பிடிச்சது மட்டும் இல்லாமல் இனிமேல் நான் வந்துட்டு உங்களை இந்த மாதிரி என்றைக்குமே லீவ் பண்ண மாட்டேன், இப்படியே உங்களை ஹோல்டு பண்ணி நான் காப்பாற்றிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஆனால் இங்கே பாருங்கள் என்னோடய லைஃப்பில் எவ்வளோ காயங்கள் இருந்திருக்கு, காயங்கள் இருந்ததோட எல்லாம் மாயா எல்லாம் சாயா, மற்றபடி இப்போ என்னை காப்பாற்றிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா அது நீங்கள் தான். உங்கள் மேலேயும் எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு, அவ்வளோ கஷ்டத்துலையும் கத்தி குத்து வாங்கினப்போ கூட என் கத்தியெல்லாம் பிடிங்கி போட்டு என்னை காப்பாற்றி கூட்டு வந்த தேவதை நீங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்க அந்த கை இந்த வானம் உள்ள வரைக்கும் இந்த பூமி உள்ள வரைக்கும் உங்களை விட்டு நான் லீவே ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பயபுல லீவ் லெட்டர் எழுதுறதோட மோசமாக பண்ணிட்டு இருக்கிற அந்த பயபுல இப்படியே இவங்க ரெண்டு பேரும் அப்படியே கொஞ்சமாக தன்னோட மனசில் இருக்கிறத பரிமாறிட்டு இருக்கும்போது அது அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு கொஞ்சம் தயங்குது, இதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லும்போது என் கண்ணுக்கு எதிர நிற்கிற தேவதைக்கு முன்னாடி இதெல்லாம் கரெக்டு தான், என்னையே நான் கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு போது ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஜாலியாக போயிட்டு இருக்குது. காப்பாற்ற வந்த பொண்ணை பண்ணுற விஷயமாடா இது. அங்கே கட் பண்ணி எங்கே காமிக்கிறாங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு லெட்டர் வருது. என்ன லெட்டர்னா தன் தம்பி எழுதுற மாதிரி ஒரு லெட்டரை வந்துட்டு வில்லன் பைப்பில் எழுதி அனுப்பிச்சுட்ருக்கான். நான் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம அண்ணங்காரனை கொண்டுட்டேன், இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு அங்கே தான் சேஃபாக வந்துட்டு இருக்கேன், நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, எனக்கு காணுன்னு எதுவும் தேடாதீங்க, அவனை எப்படி இவன் கொண்டு
கொண்டிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கு ஆதாரமா அவனோட கண்ணாடியை நான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வில்லன் பையனுடைய முன்னாடி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் பண்ணது வில்லன் பையப்புல தான். இப்படி அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் தான் வந்துட்டு அவன் தான் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சிச்சுல, அப்புறம் ஏன் கவலைப்பட்டு இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நார்மலா இரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்கா. ஆனா இன்னும் ஹீரோக்கு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது. இது எப்படி சாத்தியமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவனும் யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோ என்ன முடிவு பண்றானா, நமக்கு இருந்த ஒரு எதிரி ஒளிஞ்சிட்டான், இனிமேல் வந்துட்டு நாம வந்துட்டு அந்த தளபதி இருக்காங்கல்ல அவங்கள போயிட்டு நியாயம் கேட்கலாம் நம்ம ஹீரோயின் ஃபேமிலியை கொன்னதுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் வந்துட்டு சொல்லியிருப்பா அவங்க அப்பா எந்த இடத்துல அந்த கடத்தல் பொருள் எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் அவளுக்கு தெரியும். அந்த ஹீரோ கிட்டையும் சொல்லியிருப்பா. அதை வச்சு அந்த ஆளை நம்ம வழி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை மிரட்டலான்னு முடிவு பண்றாங்க ஹீரோவும் ஹீரோயினும். அதே நேரத்தில் அங்கே சிறகடிச்சு பறந்துகிட்டு இருந்த 2 லவ் பேர்ட்ஸும் இப்போ அப்படியே கொஞ்சிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, உடனே ஃபீலிங்கை போட்டு தாக்க ஆரம்பிச்சிடறான் வில்லன் பயப்புல. எனக்கு இனிமேல் யார் இருக்கா, மறுபடியும் நான் ஜீரோவில் வந்து நிற்கிறேன், எனக்காக சொத்து இருக்கா, மதிப்பு இருக்கா, நான் வெளியில் போயிட்டு வரதுக்கு என்கிட்ட காசு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசும்போது, என்னோட ஃபேமிலியே பெரிய பெத்த ஃபேமிலி, அவங்கள்ட்ட இருந்து வராத காசா, இனிமேல் என்னோட லைஃபே நீங்கள் தான் ஆனதுக்கு அப்புறம் இந்த சொத்தெல்லாம் காசெல்லாம் ஒரு விஷயமா, இனிமேல் உங்களுக்கு என்ன செலவு வேணாலும் எவ்வளோ செலவு வேணாலும் நான் காசு தரேன் அப்படின்ட்டு அப்பாவியா இருக்கியம்மா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கே தோணுது. அவ்வளோ காசையும் அள்ளி கொடுத்துட்டு போகுது. அப்படி கொடுத்துட்டு போகும்போது போனதுக்கு அப்புறம் பாத்தியா, இனிமேல் இந்த ஜியா ஃபேமிலி தான் என்னோட ஃபேமிலி, இந்த ஃபேமிலிக்கு ஹெட்டு நான் தான், அதுக்காக அவங்கள ரிவெஞ்ச் பண்ணாமல் நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பயப்பிள்ளை ஏதோ இல்லத்தனமாக யோசிக்க ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் அங்கே பார்த்தா ஹீரோ நேராக போயிட்டு அந்த தளபதி கிட்ட எல்லாமே சரியாயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன தப்பு நான் பண்ணேன், நீங்கள் கடத்தின பொருள் எல்லாம் எங்கே இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் ஃபேமிலியை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணீங்கல்ல அது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், அந்த கடத்தின பொருள்லாம் எங்கப்பா இருக்கு அப்படின்ட்டு அந்த ஆள் அவனோட விஷயத்தில் மட்டுமே கரெக்டாக இருக்கிறான். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள கூப்பிட்டோன்னு, இவன் தான் உன் ஒய்ஃப் ஆச்சு, எனக்கு நல்லா தெரியுமே, நீங்கள் கொன்னீங்களே ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் தப்பிச்சு போன ஒரே பொண்ணு இவ தான் அப்படிங்கும்போது அந்த தளபதி சாக்காயிடுறாங்க. ஒழுங்கா சொல்லுங்க, என்னோட ஃபேமிலியை ஏன் இப்படி பண்ணீங்க, இப்போ நீங்கள் மட்டும் உண்மையை சொல்லலை, இது எல்லாமே பெரிய பெரிய பிரச்சனையாக வெட்டிக்கும் செதறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த ஆள் சொல்ல ஆரம்பிச்சிடறான், மண்டி போடவே ஆரம்பிச்சிடறான். என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க, என்னோட பதவி எனக்கு முக்கியம், என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் காலில் விழ ஆரம்பிச்சிடறான். என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்ட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி எல்லாம் ஓகே தான், இல்லீகலாக சம்பாரிச்ச ஒவ்வொரு காசையும் இனிமேல் அந்த நீ சுட்டுக்கோனல அந்த ஃபேமிலிக்காக நீ யூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க இங்கே பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வர்றாங்க. அந்த ஆளும் வேற வழியே இல்லாமல் நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் அந்த ஆளுக்குள்ளேயும் ஒரு வெறுப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் இந்த நியூஸ் பத்திரிகையிலலாம் வருது, அதாவது நியூஸ் பேப்பர்ல எல்லாத்தையும் வருது, அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் நாம வில்லன் பைப்பிளை தான் காட்டுறாங்க. அவன் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டான் போல. காசு கொடுக்க காதலிக்க ஒரு பொண்ணு இருக்கும்போது அவன் நார்மலாக மாட்டானா என்ன, நார்மல் ஆகிட்டு உட்காந்துருக்கும் போது அவனோட அசிஸ்டன்ட் இந்த நியூஸ் பேப்பர் எடுத்து அந்த கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவனை இன்னும் டென்ஷன் பண்ணி விட்றாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சோடனே அவன் இன்னும் டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். ஆனால் கண்ணாடியிலேயே முகத்தை பார்த்துட்டு இருக்கிறான். அந்த மூஞ்சில் அப்படி என்னதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் அங்கே வைக்கிறாங்க ஒரு ட்விஸ்ட். என்னன்னா, திடீர்னு ஒரு பவுடரை கொடுக்குறான், அந்த பவுடரை அவன் சாப்பிட்றான். என்னத்துக்கு இவன் கொடுக்குறான், என்னத்துக்கு அவன் சாப்பிட்டான் அப்படிங்கிறது எனக்கே 2 நிமிஷம் வரைக்கும் புரியலை. கண்ணாடியை பார்த்துட்டு என்னோட யங்கர் பிரதர், நான் உன்னை தேடி வரேன், உன்ன மாதிரியே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கும் கடைசி வரைக்கும் புரியலைங்க 2 நிமிஷம் வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஹீரோவை காமிக்கிறாங்க, ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்காக வந்துட்டு ஒரு ரெட் கலர் ஹீல்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கிஃப்டா. அந்த புள்ள அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, நம்ம வாழ்க்கையில எல்லாம் நார்மலாக போயிட்டு இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருக்குது, என்ன உன்னோட தம்பி வந்தானா அது இன்னும் ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் கரெக்டாக தம்பி பயப்பிள்ளையே வந்து நிற்கிறான். எப்பட்றா அவன் தான் செத்துட்டானே அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சோம்ல, நீங்களும் யோசிச்சிங்களே, நானும் யோசித்தேன். யோசிச்சுட்டு நேரத்தில் தான் அந்த சைனீஸ் ட்ராமாவில் கொரியன் ட்ராமாவில் ஒரு ட்விஸ்ட் வைப்பானுங்கள்ல, லாஜிக்கே இல்லாத ட்விஸ்ட்டு, அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க. என்ன ட்விஸ்ட்டுனா, இவன் பவுட்ரு குடிச்சு வெயிட் பண்ணி அவன் தம்பி மாதிரியே அவன் மூஞ்ச மாற்றிட்டு அவன் தம்பியாவே இங்கே வந்து நின்றுருக்கான். எது அண்ணங்கான தம்பியா மாதிரி வந்து நம்ம ஹீரோவை பழிவாங்க வந்திருக்கிறான். இவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறதையும் கிஸ் பண்ணுறதையும் பார்த்துக்கிட்டு வெளியில் நின்று காண்டாயிட்டு இருக்கிறான். வாலிப்பட்ட அஜித்தை விட மீறிட்டீங்களா நீங்கள், அவங்களாவது ஃபேஸாக மாற்றாம ஓகே ஆசைப்பட்டேன் நான் வில்லனா வந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்னடா திடீர்னு பேப்பரில் இருக்கிற பேஜை மாற்றுற மாதிரி மூஞ்ச மாத்துறீங்க, ஒன்றும் புரியலை. உடனே ஹீரோவுக்கு தான் தம்பி வந்து நின்னோடனே அவனுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஹீரோனை கூட கவனிக்காமல் நேராக போயிட்டு எப்படா இருக்க, என்னடா இவ்வளோ நாள் ஒரு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப குரல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னடா அவன் குரல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவங்க கூட ஃபைட் பண்ணதில் கொஞ்சம் லைட்டாக தொண்டையில் அடிபட்டுருச்சு, அதனால தான் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது, அண்ணி எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறப்ப, நீ வருவன் தான் உங்கள் அண்ணன் நினப்பிலே இருந்துட்டு இருந்தாங்க, பரவாயில்ல நீ வந்துட்டே அப்படின்னு சொல்லும்போது, வந்து தானே ஆகணும். அவன் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு பையன் கொடுத்துச்சுன்னா அந்த பொண்ணை தான் பார்த்துட்டு வரியா அப்படின்னு சொல்கிறப்ப,
படியும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட கண் எல்லாமே ஹீரோயின் பக்கம் தான் போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் கட்டி கட்டி பிடிச்சிக்கிறது, தொட்டு தொட்டு பேசிக்கிறது பையபிள்ளைக்கு வைத்தறிச்சல் உண்டு பண்ணுது. அடுத்த நாள் காலையில் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின்ட்ட ஃப்ளவர்ஸ்லாம் கொடுத்து பையபிள்ள லவ் பண்ணிட்டு இருக்காரு. லவ் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் இது அங்கேருந்து பார்த்துட்டு வந்து நம்ம வில்லன் பையபிள்ள செம்ம கடுப்பாயிட்டு அவங்க எவ்வளோதான் ஒன்றா இருந்தாலும் பக்கத்தில் போய் சிவபூஜையில் கரடி மாதிரி இருக்கிற போய் உள்ளே போடுறதே இவனோட வேலையாக இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ தம்பியே கொஞ்சம் பார்த்து நடந்துக்கப்பா அப்படிங்கும்போது இல்லை நான் வேற ஒரு விஷயமா வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது சரி உனக்காக ஒன்று வச்சிருக்கேன், ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு வீடு, உன்னோட லவரோட நீ பார்த்து சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு இங்கேருந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்களே அது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். என்னடா யோசிச்சுட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை, சரி ஓகே உங்க கூட உட்காந்து ஒரு காஃபி சாப்பிடலான்னு வந்தேன், ஆனால் நீங்கள் 2 பேரும் தான் ஒன்றா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இது தக்கதானே பாசைப்பட்டாய் பாலகுமாராங்கிற மாதிரி அவன் காஃபியில் எப்போவுமே அவன் தம்பிக்காரன் சுகர் போட மாட்டான் போல. இவன் சுகர் போடுறத பார்த்துட்டு என்ன திடீர்னு சுகர் போடுற, அது வந்துட்டு உன் லவ்வர் எதுவும் சொல்லிட்டாலோ அதனால தான் போடுறியோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோவே பாயிண்ட் எடுத்து கொடுக்குறான். நீலாம் ஹீரோவாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவனும் ஆமான்னு சொல்லி தலையாட்டிட்டு நல்ல பிள்ளை மாதிரியே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு அந்த பத்திரிக்கை பொண்ணு இருக்குல்ல அதை தான் காட்டிட்டு இருக்காங்க. போன உடனே அந்த நியூஸ் பேப்பர் பார்த்தோன்னே டென்ஷன் ஆகிடுது. என்னன்னா ஹீரோயின் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் தராமல் போயிருப்பாள். அப்போலேருந்து இவளோட பேர் அங்கே டேமேஜ் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவளை பற்றி காசிப் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு என்னத்தை படிச்சுட்டு வந்தா, இவன் இங்கே இருக்கிற கிளர்க்குக்கு கூட லாய்க்கு இல்லாதவ அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறத கேட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டு அந்த நியூஸ் பேப்பர் கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டர் யார் எழுதியிருக்காருன்னா நம்ம வில்லன் பைப்பில் தான் எழுதியிருக்காங்க. உன்னை நினச்சி உருகாத நாள் இல்லை, என்ன நினச்சி நீ ஏங்காத நாள் இல்லை, நம்ம 2 பேரும் கை கூக்கும் காலம் எப்போ வரும்போதோ அப்படின்ட்டு தூய தமிழ்லாம் எழுதலை, நானா ஒட்டி விட்றேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அப்படி எழுதியிருக்கிறத பார்த்துட்டு அந்த பிள்ளை சந்தோஷப்படுற நேரத்தில் கீழே ஒரு செக் வச்சிருக்கான். வந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் கை செலவுக்கு பணம் இல்லாமா, பை செலவுக்கு நீ போட்டு விட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு வச்சோன்னே அந்த பிள்ளை இவங்க எழுதின அந்த 4 வார்த்தையை நம்பி அதுவும் பணத்தை போட்டு விடுது. அங்கே பார்த்தா நீங்கள் பிளான் பண்ண மாதிரியே நமக்கு பணம் வந்துருச்சு, நீங்கள் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவனோட அசிஸ்டன்ட் வந்து கேட்க என்னோட மிலிட்ரி ட்ரூப்பையும் என் பக்கம் வர வைக்கணும், இல்லை நான் ஓனாக ஒரு ஆர்மியை கிரியேட் பண்ணணும், அதுக்காக தான் இவ்வளோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமாக வில்லன் ஜெரிச்சுக்கிட்டு இருக்கிறான். இங்கே பார்த்தா எல்லாருமே அந்த கேரம் போர்டுன்னு வச்சுப்போம், அது விளாண்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஆல்ரெடி இந்த டேபிளில் ரொமான்ஸ் பண்ணுறது தான் அவங்களுக்கு கொடுத்த வச்சு ஏமாச்சே, கத்தியை சூளை வச்சுட்டு வந்து மிரட்டிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் இப்போ பால் அப்படியே போட இவங்க கிஸ் பண்ண அங்கே பாலை போட இங்கே கிஸ் பண்ண அப்படியே அந்த டேபிள் மேலேயே ரொமான்ஸ் தான் போயிட்டு இருக்குது. அந்த சத்தத்தை கேட்டுட்டு வந்த நம்ம வில்லன் பையவில் வெளியில் நின்று கண்ணை குருன்னு வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கான். இவங்க கிஸ் பண்ணுறதையும் இவங்க ரொமான்ஸ் பண்ணுறதையும் அப்படியே செம்ம டென்ஷன் வைபோட இந்த எபிசோட் முடியுது. ஆனால் என்னதான் இந்த எபிசோடு முடிஞ்சாலும் மனசுக்கு ஒரு வருத்தமாகவே இருந்துட்டு இருக்குங்க. அநியாயத்துக்கு பவுட்ரு தின்னு மூஞ்ச மாற்றினீங்க பார்த்தீங்களாடா, என்ன சொல்கிறதுன்னு தெரில. நானும் பான்ஸ் பவுட்ரு இல்லை கோகுல் சாண்டில் ஏதாவது இருந்தால் எடுத்து வாயில் அள்ளி போடுறேன், நம்ம மூஞ்சி நல்லா மாறுதான்னு பார்ப்போம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சகோஸ்.